குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு பற்றி சொல்ல போகிறேங்க. ரீசெண்டாக பார்த்த ஜாதகங்களில் நிறைய பேர் ஏதோ ஒரு தனிமை விரக்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாதகங்கள், பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியே நிறைய ஜாதகங்கள் வந்துச்சுங்க. பொதுவாக ஜாதகத்தில் கேது திசையோ கேது புத்தியோ நடந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கு. அதனால தான் இந்த பதிவு. கேது பகவான் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் நட்சத்திரங்கள்ல இருந்து கேது திசை நடந்தாலும், ஜனனகால ஜாதகத்தில் கேது பகவான் ரிஷபம் கன்னி மகர வீடுகளில் இருந்து கேது திசை நடந்தாலும், மேஷம் சிம்மம் தனுசு வீடுகளில் கேது பகவான் இருந்து அஸ்வினி மகம் மூலம் என்று தன்னுடைய சுயசாரத்தில் சஞ்சாரம் செய்தாலும், இதே மேஷ சிம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் இருந்து சந்திர திசா நடந்தாலும், அனைத்து சந்திர திசா நடப்பவர்களுக்கும் சந்திர திசாவில் கேது புத்தி நடந்து கொண்டு இருந்தாலும் இவர்கள் அவசியம் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் மற்றும் விநாயகர், சண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்கள். ஏன் இந்த வழிபாடு அப்படின்னா, சந்திரன் அப்படிங்கிறவர் ஜாதகத்தில் மாத்ருகாரகன் என்ற பெண், மனம், தாயார் இவைகளுக்கு உடையவர். இதில் கேது என்ற நிழல் கிரகம் சம்பந்தப்படும் பொழுது அந்த சந்திரனின் ஒளியை இருள் சூழ விரக்தி, தனிமை, குழப்பம் இவைகளையே கேது பகவான் முதலில் ஏற்படுத்துவார். சரியான வழிகாட்டுதல் இல்லாவிட்டால் இந்த குழப்பம் மனதளவில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். சிந்தனைகளில் தெளிவும் மனதில் உறுதியும் வேண்டும் என்பதால் பெண் வீடான ரிஷபம் கன்னி மகரம் ராசிகளில் சந்திரன் கேது தொடர்பு உள்ளவர்கள் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மனை வழிபடுதல் மிகவும் அவசியம். கடகம் விருச்சிகம் மீனம் ராசிகளில் சந்திரன் கேது இணைவு இருந்தாலும் இவர்களும் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மனை வழிபடுதல் நல்லது. மற்றபடி மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் வீடுகளில் சந்திரன் கேது தொடர்பு உள்ளவர்கள் ஸ்ரீ விநாயகர், சித்திரகுப்தர், சண்டிகேஸ்வரர் ஆகியவர்களை வழிபாடு செய்வது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும். கேது என்பவர் ஞான மற்றும் மோட்சக்காரகன். ஜனனகால ஜாதகத்தில் அவர் நிற்கும் இடத்தை கொண்டு, அதாவது 1, 5, 9 பாவகங்களில் இருந்தார் என்றால் புகழ், கௌரவம், அந்தஸ்து, பரம்பரை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்தியே தீருவர். 2, 6, 10 பாவகங்களில் இருந்தால் வாக்கு, குடும்பம், தொழில், கடன், எதிரிகள், நோய், உத்தியோகம், வாழ்க்கை துணையால் சொத்துக்கள், சுகம் பற்றிய விஷயங்களில் ஒரு நிலையான அல்லது தெளிவான படிப்பினையை, அனுபவத்தை கொடுத்தே தீருவர். 3, 7, 11 பாவகங்களில் இருந்தார் என்றால் தைரியம், வீரியம், சுய முயற்சி, திருமணம், வாடிக்கையாளர்கள், நட்பு, காதல், 2வது திருமணம், லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், மேலும் மூத்த சகோதரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயம் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுப்பார். 4, 8, 12 பாவகங்களில் இருந்தார் என்றால் மனநிலை, தாயாரின் உடல் நலம், இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு, சொத்துக்கள், வண்டி வாகனம், திருமண பந்தம், வம்பு வழக்கு பிரச்சனைகள், ஆயுள், தலைமறைவு, தொலைதூர பயணம், காணாமல் போவது, நிம்மதியான உறக்கம் பாதிக்கப்படுவது, மேலும் மருத்துவ செலவுகள் பற்றிய ஒரு அனுபவம் ஏற்படும். எதுவாகிலும் குழப்பத்தை ஏற்படுத்தியே நிலையான தீர்வை தருபவர் என்பதால் இந்த திசா புத்தி காலங்களில் அவருடைய அதி தேவதைகளான இந்த கடவுள்களை வழிபாடு செய்வது ஒரு மன நிறைவு மற்றும் தெளிவை தரும் என்பதால் நான் இந்த ஆத்மார்த்தமான பதிவை உங்களுடன் பகிர்கிறேன். விநாயகர் வழிபாடு எல்லாருக்கும் தெரிஞ்சது. சண்டிகேஸ்வரர் வழிபாடு எல்லா சிவ ஆலயங்களிலும் இருப்பாரு. ஆனா இந்த சாமுண்டீஸ்வரி அம்மன் திருக்கோவில் மட்டும் மைசூரில் தாங்க இருக்கு. அதனால அங்க இருக்கிறவங்களுக்கு அது சுலபம். ஆனா எங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க அவ்வளோ தூரம் போக முடியாத சூழ்நிலையிலும் இருக்கிறவங்களும் இருக்காங்க.
அதனால அவங்களுக்காக இந்த தகவலை சொல்றீங்க. கோவை காரமடை செல்லும் வழியில் கண்ணார்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல அருள்மிகு ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் திருக்கோவில் இருக்குங்க. 1985 ஆண்டிலிருந்து இந்த திருத்தலத்தில் இருந்து அன்னை அருள் புரிந்து கொண்டு இருக்கிறாங்க. கோவில் வழிபாடு டைம் வந்து காலை 6 மணி முதல் 8 மணி வரை மற்றும் மாலை 6 மணிக்கு பிறகு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை நாட்களில் அன்னதானமும் நடக்குதுங்க. அன்று சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகின்றன. அனைவரும் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி தாயாரின் அருள் ஆசிகளுடன் ஆன்மீக அனுபவம் மற்றும் ஞானம் பெற்று கேது பகவானின் செயல்பாடுகளை எளிதாக கடந்து முழுமை பெற ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி தாயாரின் பொற்பாதங்களை பணிந்து வணங்குகின்றேன். அதிகாலையிலேயே கிளம்பி வர்றதுனால பக்கத்துல ஏதாவது டிஃபன் சாப்பிடணும் அப்படின்னு தோணுனா ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே ஸ்ரீ சக்தி அன்னபூர்ணா அப்படின்னு ஒரு சைவ ஹோட்டலும் இருக்கு. பஸ் வசதி கரெக்டா இருக்கான்னு எனக்கு தெரியலைங்க. 2 வீலர் இல்லைன்னா 4 வீலர் வச்சிருக்கிறவங்களுக்கு இல்ல கால் டாக்ஸி புக் பண்ணி போற மாதிரி இருந்தாலும் கோவிலுக்கு பயணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஏன் சந்திரன் கேது காம்பினேஷன் இப்படி அப்படின்னா விருச்சிகம் அப்படிங்கிற வீடு கேது உச்சம் அடையிற இடம், அங்கே சந்திர பகவான் நீசம் அடையறதுனால தான். அதே மாதிரி ரிஷபம் அப்படிங்கிற சந்திரன் உச்சம் அடையக்கூடிய வீட்டுல கேது பகவான் நீசம் அடையறாரு. ஸோ இதுல ஒருத்தர் டாமினேட் பண்ணுனா இன்னொருத்தர் கண்டிப்பா சைலண்டா தான் இருப்பாங்க. அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்காக தான் இந்த திருத்தலங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல வரேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஒரு பயனுள்ள தகவல்கள் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.